இருக்கான். அதுக்கு இல்ல, இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே ரூம். இப்ப எதுக்குடா நீ இவ்ளோ ஃபீல்? எங்க தங்கி இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல ரவி. நமக்கு பிடிச்சவங்களோட ஃபீல் பண்ணாத. எனக்காக சும்மா சொல்லாத. ஹேய், நான் நிஜமா தான் இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். விடியும் போது நம்ம எங்க இருப்போனே நமக்கு தெரியாது. நம்ம சேர்ந்து இருக்கிற இந்த மொமெண்ட்டை நான் செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். As long as you are with me, I will always be happy. So அங்க தரெல்லாம் சில்லுன்னு இருக்கு, அதான். பாவம்ல அப்பா. வெளியே படுக்க வேண்டியதாயிடுச்சேன்னு சொல்றீங்களா? ஆனாலும் இவர் வெளில தான் படுத்து கிடக்குறாரு. இதுதான் கண்ணதாசன் அன்னைக்கே. எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. மாமா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. சொல்லிட்டேன், கேட்க மாட்டாரு. எல்லாம் அம்மாவை சொல்லணும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ரவி பையிலும் கமுக்கமா உள்ள விட்டான் பாத்தியா? நான் அது பரவாயில்ல, கார்ல படுத்து பழகினவன், அடிக்கடி கீழேயும் படுத்து குத்தி கட்டியெல்லாம் பேசல, பழகி போனதானு சொன்னேன். நம்ம மனுஷனை இப்படி போட்டு அலக்கடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். பண்ண சொன்னாங்க. 2 நாளைக்கு அப்புறம் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. உனக்கு சரியா தெரியல. 2 நாள்னு சொல்லுவாங்க, அப்புறம் 2 வாரமாகும், அதை அப்படியே 2 மாசம் அதுக்கு தான் அவங்க திட்டம் போட்டாங்க. அதை உனக்கு புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் இப்பவும் வாழ்ந்தாகணும். ஏங்க, உங்களை பத்தி 4 பேர் நல்ல விதமா பேச, அதை மட்டும் விட்டீங்கன்னா நீங்க பெரிய மகான் ஆயிடுவீங்க. வேணாம், தூங்குறேன். எங்க? ஒரு இடத்துக்கு போகணும். சொல்லு. ஏய், எதுக்கு இப்ப மாடி கூட்டு? அதான் கீழே ரூம் இருக்குல்ல. இங்கேயும் நமக்கு ஒரு ரூம் இருக்கு. டென்ட் பார்த்தா தெரியல. வா, அங்க போனேன்னு கேட்டல, இதுதான் வாங்கினேன். எதுக்கு டென்ட்? கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கல. நீ கோவப்படுவ, வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லுவேன் தான் நினைச்சேன். நினைப்பியே, உனக்கு இங்க இருக்கணும் தானே ஆசை. மாதிரிதான். இது கூட நல்லாதான் இருக்கு. இங்கதான் தங்கணும்னு எனக்கு தோணுச்சு. இது கூட நல்லா தானே இருக்கு. ஆசெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு. லைட் ஹவுஸ்ல இருந்து வர வெளிச்சம் மாதிரி. எனக்கும் உன் கூட இருக்கிறது மட்டும் போதும் ஸ்ருதி. ஏய், என்னடி வாய் நீளுது? இல்லையே, அதே வாய் தான் இருக்கு. அடுவான் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே போகுது, நானும் பாக்குறேன். கொடு. கிண்டலா? கவனிச்சுக்கிறேன். காலையிலே சீக்கிரம் வேலைக்கு கிளம்பிடுவாள்ல, அதான் நான் எடுத்துட்டு போறேன். ஆமா, யாராவது கேட்டு போறாங்கம்மா. சரி, காஃபி எடுத்துட்டு மேல வாங்க. ரவி, என்னது இது? அட பாவீங்களா, டென்ட் போட்டு கொள்ளடிக்கிறீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க போயிட்டாங்க ரெண்டு? யாரும் இருக்காங்கம்மா. மேல யாரு? என்னாச்சு? ஆமா ரோகிணி, அந்த டென்ட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டென்ட் தான் இந்த கேம்புக்கெல்லாம் போகும்போது போடுவாங்கல்ல, அதான். ரவியும் சுருதியும் வேற காணோம். பாத்தியா? இல்லப்பா, உள்ள இருக்கிறவங்க கத்தி அருவாள்னு ஏதாவது வச்சிருந்தாங்க. ஒரு சவாரி இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு மாமா. சரி, அப்ப நானே என்ன, முதல்ல நம்ம என்னன்னு பாப்போம். சரி மாமா, நானும் கூட வரேன். வா போலாம். இல்லம்மா, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அவர் சொன்ன மாதிரி யாரோ டென்ட் போட்டிருக்காங்க. இரு, யாரு பக்கத்துல? இப்படியே தினமும் இங்க வந்தா நல்லா இருக்கும்லப்பா. உள்ள பொண்ணு பேசுற சத்தம் கேக்குது. ரோகிணி, அட பாவீங்களா, இங்க வெறும் வாய் தாண்டா. ரோகிணி, நீ போய் பாருமா. ஆளாளுக்கு கையில ஏதாவது ஒண்ணை எடுத்துட்டு போவோம். நீங்களும் வாங்க. கையில இரு. பார்த்து சத்தம் இல்லாம வாங்க. ஆண்டி, ரவியும் ஸ்ருதியும். ரவி, என்னடா பண்ற? ரவி, என்னடா இது? எதுக்குடாமா? அதை விட்டுட்டு ஏன் இப்படி போய் பணியில படுத்திருக்கீங்க? அதுவா ரூமா உங்களுக்கு கொடுத்தாரே, அது எங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அதான் நாங்க ஸ்டே பண்ணுவோம். நல்லா இருக்குல்ல ஆண்டி? அதுக்குன்னு இப்போ அப்படியே அதான் ரவியை கூட்டிட்டு நேத்து நைட்டே எங்க ரூம் உங்களுக்கு கொடுத்தா இப்படி பண்றீங்களா?
நமக்கு என்ன அங்கிள், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க போய் தூங்கணும். சட்டமா என்ன? அட்லீஸ்ட் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ரவி, வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நக்காலத்துலயா மேல ஒரு ஓலை கொட்டாய் போட்டு தர்றேன் அங்க. டேய், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கே விடாத. அவ பழக்க வழக்கெல்லாம் வேற மாதிரியும் பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோடா. ஸ்ருதி அங்க விட்டுட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இருக்கேன். டென்ட்டா? அதான் மம்மி, நான் காலேஜ் போகும்போது. இல்லையா? நீ எந்தின மாடியில கிடந்துறங்குனது? அது ஒண்ணும் இல்ல, அவர் ரூம்ல தான் எங்களை தங்க வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் அந்த ரூம் லாபியா? உன் மாமனாரும் மாமியாரும் அப்படியே விட்டுட்டாங்களா? ரூம் போல அவன் மாதிரி எனக்கு தந்தில்ல. மம்மி இல்ல, அதுக்கப்புறம் ஆண்டி முழுசா பேச விடுறாங்களான்னு பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 3வது உலக இந்து மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்: நேபாளம், இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா. 3வது உலக இந்து மாநாடு எங்கு நடைபெற்றது? பதில்: தாய்லாந்து. 28வது ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்: எகிப்து, பிரான்ஸ், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். 28வது ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது? பதில்: ஐக்கிய அரபு அமீரகம். கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்: சென்னை, திருச்சி, மதுரை, கோவை. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, திண்டுக்கல், திருநெல்வேலி. கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் எங்கு நடைபெற உள்ளது? பதில்: சென்னை, திருச்சி, மதுரை, கோவை. கடைசி கேள்வி: 2023ஆம் ஆண்டு டேவிஸ் கோப்பை ஆடவர் டென்னிஸ் போட்டியின் 11வது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆப்ஷன்ஸ்: செர்பியா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, பிரிட்டன். 2023ஆம் ஆண்டு டேவிஸ் கோப்பை ஆடவர் டென்னிஸ் போட்டியில் 11வது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பதில்: இத்தாலி.